சுஜாதாவின் சிறுகதைகள். அப்பா அன்புள்ள அப்பா. வாசிப்பது சந்தீப். செய்தி வந்து உடனே பஸ் பிடித்து சேலம் போய் பார்த்ததால் அப்பா படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். எங்கே வந்தே என்றார். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்று மழுப்பினேன். நேற்று வரை சரியில்லாமல்தான் இருந்தது. டாக்டர்கள் என்னமோ பண்ணி உட்கார வைத்து விட்டார்கள். சாப்பிட்டியா என்றார். எனக்கு என்ன வாங்கிண்டு வந்தே? என்னப்பா வேணும் உனக்கு? உப்பு பிஸ்கட், கொஞ்சம் பாதாம் அல்வா, அப்புறம் ஒரு சட்டை வாங்கிக் கொடுத்துவிட்டு போ. சட்டையைப் போட்டு விட்டதும் எப்படி இருக்கேன் என்றார். பல்லில்லாத சிரிப்பில் சின்ன குழந்தை போலத்தான் இருந்தார். நர்ஸ் வந்து, தாத்தா உங்க மகன் கதைகள் எல்லாம் படிச்சேன். ரொம்ப இன்டெலிஜென்ட் என்றதற்கு நான் அவனை விட இன்டெலிஜென்ட் என்றார். பேப்பர் பேனா எடுத்து வரச் சொல்லி உன் முன்னோர் யார் என்று அபபுரம் தெரியாமல் போய்விடும் என்று வம்சாவழியைச் சொல்லி எழுதிக் கொள்ளச் செய்தார். ஞாபகம் தெளவாக இருந்தது. முதல் திருவாரூரில் 100 ரூபாய் சம்பளத்தில் பதவியேற்ற தேதி சொன்னார். கணக்கம் பாளையம் பின்கோடு நம்பர் சொன்னார். பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. சமீப ஞாபகம்தான் தவறிப்போகிறது. நீ வந்தால் கேட்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று. என்ன என்று ஞாபகம் இல்லை. ஞாபகம் வந்ததும் ஒரு காகிதத்தில் குறித்து வைக்கிறேன். அப்பா உனக்கு எத்தனை பென்ஷன் வருகிறது தெரியுமோ? தெரியும், ஆனால் பணத்தில் சுவாரஸ்யம் போய்விட்டது. எத்தனை இருந்தால் என்ன? நீங்கள் எல்லாம் என்னை காப்பாற்றாமலா போவீர்கள்? ஏதாவது படித்துக்க காட்டட்டுமா அப்பா? வேணடும். நிறைய படித்தாயிற்று. இப்போது அதெல்லாம் எதற்கு என்று ஒரு அலுப்பு வந்துவிட்டது. நீ போ, உனக்கு எத்தனையோ சோலி இருக்கும். அம்மம்மாவின் வருஷாப்திகம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. அப்போது வனதால் போதும். நான் படுத்துக் கொள்ளட்டுமா? களைப்பாக இருக்கிறது. காலையில் போவதற்குள் ஒரு முறை சொல்லிவிட்டு போ என்றார். பெங்களூர் திரும்பி வந்து ஒரு வாரத்துக்குள் மறுபடி சீரியஸ் என்ன தந்தி வந்தது. NUS பஸ்ஸில், என்ன சார் அடிக்கடி சேலம் வர்றீங்க? எங்கப்பா சீரியஸா இருக்கார்ப்பா? ஓ அப்டிங்களா? டேய், அந்த மல்லி மூட்டையை பார்த்து இறக்குங்கடா. ஸ்பெஷல் வார்டில் அவரை பார்த்து திடுக்கிட்டேன். படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த முகத்தில் தாடி. காலில் பட்டர்ஃப்ளை ஊசி போட்டு சொட்டெனறு IV குளுக்கோஸ் உள்ளே போய்க் கொண்டிருந்தது. சுவாச மூக்கில் ஆக்சிஜனும் ஆஸ்பத்திரி வாசனையும் வயிற்றைக் கவ்வியது. கண்ணை கொட்டி கண்ணீரை அடக்கிக் கொண்டு அப்பா அப்பா என்கிறேன். கண்ணை திறக்கிறார், பேசவில்லை. நான் தான் வந்திருக்கிறேன் என்று கையை பற்றுகிறேன். பேசும் விருப்பம் உதடுகளில் தவிக்கிறது. கையை மெல்லத்திக்கி முக்கில் இருக்கும் குழாய்களை அகற்றப் பார்க்கிறார். தோற்கிறார். நீ போன புறம் ஒரு நாளைக்கு சரியா இருந்தார், அதுக்கப்புறம் இப்படி. படுக்கையில் பூஞ்சையாக நெற்றியைச் சுருக்கிக் கொண்டிருக்கும் அபபாவை பார்க்கிறேன். இவரா 1000 மைல் தனியாக கார் ஓட்டிக்கொண்டு சென்றவர்? இவரா மின் வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர்? நல்ல ஆபிசர்தான், ஆனா கொஞ்சம் முன் கோபிங்க. இவரா அணைக்கட்டின் பாரப்பெட் சுவரின் மேல் ஏறிக்கொண்டு விளிம்பில் ஒரு ஃபர்லாங் நடந்தவர்? என் வில் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போலிருந்தது. இன்ஜினியரிங் படிப்பையும் இளம் மனைவியையும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவர் இவரா? ஐ வாஸ் கிரேசி தட் டைம். மேல் நர்ஸ் வந்து அவரை உருட்டி முதுகெல்லாம் யுடிகொலோனும் பேபி பவுடரும் போடுகிறார். பெட்சோர் வந்துரும் பாருங்க. ஸ்டாஃப் வந்து பக்கத்துக்கு ஒரு ஊசி கொடுத்து, நீங்கதான் ரைட்டருங்களா என்கிறார். நான் ஆஸ்பத்திரியை திகைத்து போய் பார்க்கிறேன். ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிப்பதை பற்றி சர்வைவல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். டாக்டர்கள் எல்லோரும் நல்லவர்கள். ஆனால் ஸ்பெஷலிஸ்டுகள். ஒரு சிடி ஸ்கான் எடுத்துடலாமே டாக்? முழுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார், ஒரு பேரிய மேல் கொடுத்து பார்த்துடலாம். அப்புறம் ஒரு ஆஞ்சியோ. ஃப்ளூயிட் ரொம்ப கலெகட் ஆயிருச்சு. புட் ஹிம் ஆன் எ ஹெவி டோஸ் ஆஃப் லாசிக்ஸ். எல்லா டாக்டர்களுமே திறமைசாலிகள்தான், நல்ல நோக்கமுள்ளவர்கள்தான். ஆனால் ராத்திரி முழுக்க அவர் அருகில் கீழே படுத்திருக்கிறேன். துக்கமில்லை. கொஞ்ச நேரம் வராந்தாவில் உட்கார்ந்து காற்று வாங்குகிறேன். கான்கிரீட் மேடையில் வேப்ப மரம் முளைத்திருக்கிறது. காகங்கள் சோடியம் விளக்குகளை சூரியன் என்று குழம்பிப் போய் இரை தேடச் செல்கின்றன. இங்கிருந்து அப்பா தெரிகிறார்.
அசையாமல் படுத்திருக்கிறார். முகத்தில் வேதனை எழுதியிருக்கிறது. கூப்பிடுகிறாரா? கிட்டப் போய் கேட்கிறேன். என்னப்பா? போதும்பா, என்னை விட்டிருப்பா என்று மெல்லச் சொல்கிறார்கள். வில்லியம் ஹண்டரின் கட்டுரை ஞாபகம் வருகிறது. 181180838 உர 1 ஈலர்ட நனஷு ஹபர 1 500 பொய். ஆனால் இவர் அவஸ்தைப்பட்டால் எனக்கு அபத்தமாகத்தான் படுகிறது. இவர் செய்த பாவம் என்ன? பிராவிடனட் பண்டில் கடன் வாங்கி பையன்களை படிக்க வைத்ததா? அவர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து வைத்ததா? ஏழை உறவினர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாசாமாசம் பென்ஷனிலிருந்து பணம் அனுப்பியதா? குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட்டதா? பிரபந்தத்தில் ஒரு வரி விடாமல் மனப்பாடமாக அறிந்ததா? காலை 5 மணிக்கும்பிக்கத்தில் இருக்கும் சர்ச் எழுந்து ஒலிபெருக்கி மூலம் இயேசுநாதரை பேசுகிறது. அப்பாவுக்கு இது கேட்குமா? ரேடியோ சிலோனில் சுவிசேஷத்தை தவறாத ஆர்வத்துடன் கேட்கும் தீவிர வைஷ்ணவர் பைபிளில் பல இடங்களில் நம்ம சரணாகதி தத்துவம் சொல்லியிருக்கு தெரியுமோ? சில இடங்களில் ஆழ்வார் பாடல்களுக்கும் அதற்கும் வித்தியாசமே தெரிவதில்லை. பங்களூரில் குரான் முழுவதையும் படிக்கச் சொல்லிக் கேட்டது நினைவுக்கு வருகிறது. ஆஸ்பத்திரி பொது தினத்துக்கு தயாராகிறது. ருத்மணி அடித்துவிட்டு சில்லறை கொடுக்காதவர்களை எல்லாம் விரட்டுகிறார்கள். டாக்டர் ரவுண்ட்ஸ் வருகிறார். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது. கன்னத்ததை தட்டி நாக்கை நீட்டுங்கோ, மெல்ல நாக்கை நீட்டுகிறார். பேர் சொல்லுங்கோ. சீனிவாசரா. அஃபேசியா அத்தரோசிலிரோசிசுஹி இஸ் மச் பெட்டர் நெள. டோன்ட் ஒர்ரி. புதுசாக பல்மனரி இடீமா ஒன்று சேர்ந்து கொண்டு அவரை வீழ்த்தியது. சென்ற மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு இறந்து போனார். உடன் அப்போது இருந்த சித்தி கண் வழியா உசிர் போச்சு என்றாள். பம்பாயிலிருந்து தம்பி வர காத்திருந்து 3 பிள்ளைகளும் அவரைச் சுற்றி நின்று கொண்டு அவர் மார்பை கண்ணீரால் நனைத்தோம். வீட்டுக்குக் கொண்டு வந்ததும் வாசலில் நெருப்புக் கொண்டு வைத்தார்கள். நண்பர்கள் வந்தார்கள். ஆஸ்பத்திரி வண்டியில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் ஒருவரில்லை. வெட்ட வெளியாச்சுதி காட்டில் எரித்த நிலா கனவாச்சே கண்டதெல்லாம் என்று முழுமையாக எரித்தோம். காலை எலும்புகளை பொறுக்கிச் சென்று பவானி போய் கரைத்தோம். திந்து பேப்பரில் இன்சர்ஷன் கொடுத்தோம். மாலை மலர்ல செய்தி வந்திருந்ததே பார்த்தீங்களோ? உறவுக்காரர்கள் வந்தார்கள். சினிமாவுக்கு போனார்கள். வாத்தியார் கருட புராணத்தின் பிரதியை என்னிடம் கொடுத்தார். பிராமண போஜனம் செய்விக்காதவர்களை எல்லாம் சிரித்துக் கொண்டே கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு நதியை கடப்பதற்கு கோதானம் இல்லை என்றால் ஒரு தேங்காய் கியசித்து ஹிரண்யம். அப்பா மரணத்தைப் பற்றி ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருகிறது. அது ஒரு முற்றுப்பள்ளி விசீஸ் டு எக்ஸிஸ்ட் எபிக்யூரஸ் சொன்னதை மறுபடி படி. 9ஆம் நாள், 10ஆம் நாள், 11ஆம் நாள். பிரேதத்தின் தாகமும் தாபமும் திருவதற்காக அதன் ரெப்ரசன்டேட்டிவாக வந்த ஒத்தன் என்னை பார்த்து சிரித்து, நீங்க எழுதின ரத்தத்தின் நிறம் சிவப்பு, குங்குமத்தில நன்னா இருக்கு சார், அடுத்த தடவை ஒரு சோஷல் தீமா எழுததுண்டு எழுதுங்களேன். சேலம் கடைத்தெருவில் 16 வேஷ்டிகளுக்கும் சொம்புகளுக்கும் அலைந்தோம். இங்கத்திலிருந்து பிரபந்த கோஷ்டி வந்து எங்கள் தலையில் பரிவட்டம் கட்டி 4000 ராமானுச நுத்தந்தாதியுமோ சரம ஸ்லோகமும் சொல்லிவிட்டு எனக்கினி வருத்தமில்லை 2 மணி பஸ் பிடித்துப் போனார்கள். அவ்வளவு தாம்பா பிள்ளைகள்லாம் சேர்ந்துண்டு அவரை பரமபதத்தில ஆசாரியன் திருவடி சேர்த்துட்டேள். இனி அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை. மாசிய சோதம்பத்தை மட்டும் ஒழுங்கா பண்ணிடுனகோ. சுபஸ்வீகாரம். எல்லோரும் பந்தி பந்தியாக சாப்பிடுகிறோம். எட்டணா தட்சணைக்காக வாசல் திண்ணையில் 9 பேர் காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள். காஷவுல்ட்டியில் எனக்கு ட்ரங்க் டெலிபோன் வருகிறது. தொடர்கதைக்கு டைட்டில் கேட்டு பங்களூர் திரும்பி வருவதற்கு முன் அப்பாவின் அந்த கடைசி குறிப்பை பார்க்கிறேன். 3512 மாதனகிகட சம்ஸ் எம் ஓவர்சீஸ் பாங்கில் மிசையில்லாத என்னை பார்த்தது சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறார்கள். அப்பாவின் ஏதர் ஆர் சர்வைவர் அக்கவுண்டில் அவர் தகனத்துக்கு ஆன செலவு முழுவதும் இருக்கிறது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.